Example 2.42 Find the 8th term of the GP. ஒரு GP series கொடுத்திருக்காங்க 9, 3, 1 அப்படி போயிட்டே இருக்கு. இதோடைய 8th term என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8th term அப்படின்னா என்ன ஃபைண்ட் பண்ணணும்? T8 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஜென்ரலாக TN ஃபார்முலா GPயில் TNக்கு ஃபார்முலா வந்து A into R power n minus 1. இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஜிபியில் வந்து எந்த டேம் ஏதாவது ஒரு டேம் எத்தனாவது டேம் வேணாலும் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். அப்போ நம்ம கேட்டாங்கன்னா டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். A into R power n minus 1. இந்த என்னன்றது எத்தனாவது டேமை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அங்கே அதை அந்த நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இவங்க இப்போ 8th டேம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது T8. ஸோ TNக்கு பதிலாக T8 சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு இங்கே அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேம் வந்து A. ஓகேங்களா? ஏன்றது 9 அண்ட் காமன் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. காமன் ரேஷியோனா என்ன? R is equal to T2 by T1 செகண்ட் டேம் பை ஃபர்ஸ்ட் டேம். செகண்ட் டேம் வந்து இங்கே 3 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேம் வந்து 9. ஸோ 1 times 3 times Rன்றது 1/3. R தெரியும், A தெரியும், Nன்றது 8th டேமை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ T8 அப்படின்னும் போது A into R power 8 minus 1. ஸோ A into R power 7 ஆகிடும். நவ் ஏவோட வேல்யூ நமக்கு 9ன்னு தெரியும், into R ஓட வேல்யூ 1 divided by 3 whole to the power of 7 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1/9 இங்கே ஆல்ரெடி ஒரு 9 இருக்கு. இதில் இருந்து 3 வெளியே எடுத்தோம்னா 1/3 into 1/3 into 1/3 into 1/3 1/3 1 2 3 4 5 6 மொத்தம் 7 1/3 இதில் இருக்கு. இதில் நான் இந்த 2 1/3 மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்னன்னா 1 into 1 1 ஆகிடும், 3 3s are 9 ஆகிடும். அப்போ 1/9 நான் வெளியில் எடுத்துட்டா மிச்சம் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 3s நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1/3 the whole power 5ன்னு எழுதிக்கலாம். இந்த 9 கேன்சல் ஆகிடும். நவ் 1 to the power of 5னா 1 தான் கிடைக்கும். 3 to the power of 5 3 வந்து 5 times மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9 3 3s are 9 9 9s are எவ்வளோ ஆகும்? 81. இது ஒரு 9 இது ஒரு 9 9 9s are 81. 81 கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 243. ஸோ ஆன்சர் வந்து 1 divided by 243. That's it.